மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய IFS பதவிக்கான மெயின் தேர்வு ரிசல்ட் வெளியிடப்பட்டிருக்குது. தமிழகத்தில் 21 பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்திருக்காங்க. நேர்முக தேர்வு டெல்லியில் நடக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்தி குறிப்பின்படி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய IFS பதவிக்கான மெயின் தேர்வு ரிசல்ட் நேற்றிரவு வெளியிடப்பட்டது. இதில் தமிழகத்தில் 21 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்றவர்கள் நேர்முக தேர்வுக்கு டெல்லியில் நடக்கிறது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் UPSC ஆண்டுதோறும் IFS இந்திய பணிக்கான சிவில் சர்வீஸ் தேர்வை நடத்துகிறது. இந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டுக்கானது 151 பதவிகளை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டது. முதல் நிலை தேர்வு கடந்த ஜூன் 5ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மெயின் தேர்வு கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் மெயின் தேர்வுக்கான ரிசல்ட்டை UPSC தனது இணையதளமான upsc.government.in என்ற நேற்று வெளியிடப்பட்டது. இது குறித்து சங்கர் IAS அகாடமி நிர்வாக இயக்குனர் டாக்டர் ST வைஷ்ணவி கூறியதாவது: மத்திய குடிமைப்பணி தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட இந்திய வனப்பகுதிக்கான மெயின் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இந்திய அளவில் 336 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து 21 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நேர்முக தேர்வு டெல்லியில் நடைபெறும்.